Hey guys, Assalamu alaikum. Welcome back to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் prima கொத்துமி கொரியன் ராமன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக இந்த கொரியன் ராமன் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னே நல்லா ஆசையாக இருந்துச்சு. ஒரிஜினல் கொரியன் ராமன் சரியான ஸ்பைஸியாக இருக்குன்னு சொன்னாங்க, அது நமக்கு செட் ஆகாது. ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவோட கொத்துமீட prima கொத்துமீட கொரியன் ராமன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பைசி குறைய இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. யூடியூப்லேயும் நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். இது வந்து அந்த ஒரிஜினல் கொரியன் ராமனை விட இதோட ஸ்பைசினஸ் கொஞ்சம் குறைய. ஸோ இது நிறைய பேர் சொன்னாங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி. அப்போ நாங்களும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ஒரு ஆசை. ஸோ நாங்களும் இதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் 2 பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று எனக்கு, ஒன்று ஹஸ்பண்டுக்கு. எனக்கு தெரிஞ்சதுக்கு டேஸ்ட் பார்க்கணும் எப்படி இருக்காது. ஸோ இதுதான் அந்த prima கொத்துமி கொரியன் ராமன். இதில் எல்லா இதுவும் போட்டிருக்காங்க, எப்படி செய்யணும்னு சொல்லி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் அதுபடி செய்வோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க 600 ml பாயிலிங் வாட்டரில் இதை போட்டு குக் பண்ண சொல்லி. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டுக்கு இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே வந்து நான் 600 ml வாட்டர் பாயில் பண்ண வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் இதை கட் பண்ணுவோம். கட் பண்ணி உள்ள என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். வளமையாக இருக்கிற கொத்துமி மாதிரி நூடுல்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை நான் இதில் போடுறேன். அதுக்குள்ளே 2 பேக்கெட்ஸ் இருக்குது. இது வந்து வளமையாக வர்ற அந்த ஆயில். இது ஏதோ பவுடர். அண்ட் இது வந்து ஏதோ ட்ரை ஸ்பைசஸ் என்னமோ. இப்போ நான் இதில் 2 பேக்கெட்ஸும் போட்டுட்டேன். இது இங்கே பாயில் ஆகிட்டு இருக்குது. இதை வந்து ஒரு 5 to 6 minutes பாயில் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். இது வந்து கொத்துமியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொத்துமி கொஞ்சம் தின்னாக இருக்குது, இது கொஞ்சம் ப்ரோடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸ். டேஸ்ட் வைஸ் எப்படின்னு தெரியா. ஸோ இது டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவேன். ஸோ இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இதில் இருக்கிற இந்த ஆயிலும் இந்த பவுடரையும் போட்டு ஃபஸ்ட்டுக்கு இதில் இந்த பாயில் ஆகிட்டு இருக்கிற இந்த வாட்டர்லேருந்து ஒரு 5 to 6 tablespoons எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ அதை செய்வோம். ஃபஸ்ட்டுக்கு இந்த பவுடர் கட் பண்ணி எடுக்கிறேன். அதோட இந்த ஆயிலையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கொள்வேன். இது நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுலேருந்து ஒரு 5 to 6 tablespoons வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். பாயிலிங் வாட்டர் தான் ஆட் பண்ண சொல்லியிருக்கு. 2 3 4 5 6. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கலரை பார்க்கவே எனக்கு அப்படியே வாய் ஊறுது. நல்ல ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். மேலே அதிகமாக இருந்த வாட்டர் எல்லாம் நான் ட்ரைன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை இந்த சோஸில் சேர்க்க போகிறேன். ஓகே, சாரி, இது போடும்போது வந்துட்டு சீசனிங் இதை கொஞ்சம் மேலால் இப்படி தூவி விடுவோம். ஓகே,
இதுக்கு என்ன சரி ஒரு எக் இல்லாட்டி சாசேஜஸ் ஃப்ரை பண்ணி தான் நான் ஆக்சுவலி சாசேஜஸ் இன்னைக்கு நான் நினைச்சேன் ஆனால் மறந்துட்டேன். ஓகே, பட் இட்ஸ் ஓகே. வடிவா இருக்கா பார்க்க? வடிவா இருக்கா? இது 2 பேக்கெட்ஸையும் ஒரு பிளேட்டுக்கே போட்டு நான் ஹாஃப் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நாங்கள் இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து சேலஞ்ச் இல்லாமல் இல்லை, நான் 7 மாதம் தான் சாப்பிடுவேன். எப்படி ஸ்பைஸியாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஸ்பைசியாக இருக்கு. ஸ்பைசி. ஐ டோன்ட் திங்க் நான் இவ்வளோத்தையும் ஃபினிஷ் பண்ணுவேன். பட் taste wise okay, but சரியான ஸ்பைசியா இருக்கு. நல்ல காலம் சேலஞ்ச் எல்லாம் வைக்கல. Can I have a tissue, please? Please, seriously. It's too spicy. Can't eat. சாப்பிடல எனக்கு. My husband will try it now. வாங்க. ஸ்பைசி தான், நீங்க கத்துற அளவுக்கு ஸ்பைசி இல்லை. எப்படி இருக்கு? நல்லதான் இருக்கு. நான் அப்படியே சாப்பிட்டுருவேன். உங்களுக்கு வேணுமா? ஓ, என்ன வேணுமா? லைஃப் டைம்லயே சாப்பிட மாட்டேன். அவ்வளோ ஸ்பைசியா இருந்துச்சு. ஏன்னா கொரியன் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டீங்க. கொரியன் ஃபுட் சாப்பிட விருப்பம், பட் இது சரியான ஸ்பைசி. உங்களுக்கு ஸ்பைசியா இல்லையா? ஸ்பைசியாக இருக்கு. இவ்வளோ நார்மலா சாப்பிட்றீங்க, அசால்ட்டா சாப்பிட்றீங்க. எனக்கு வாய்ஸே சேஞ்ச் ஆயிட்டு.
நான் வளமையா ஸ்பைசி சாப்பிட்றது. லிப்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகலையா உங்களுக்கு? அசால்ட்டா இருந்து சாப்பிடுறீங்கன்னா நம்பவே இல்லாம இருக்கு. ஒருவேளை நான் மட்டும்தான் அவ்வளோ ஆக்ஷன் போட்டணும். பாக்குறவங்க நீங்க சாப்பிட்றத பார்த்துட்டு யோசிப்பாங்க, இப்ப ஏதோ நான் பெரிய ஆக்ஷன் போட்ட மாதிரி, நீங்க சிம்பிளா இருந்து சாப்பிட்ற மாதிரி, நான் ஏதோ பொய் சொல்றேனோன்னு யோசிப்பாங்க. ஸ்பைசியா தான் இருக்குது, டேஸ்டாகவும் இருக்கு, ஆனா ஓரளவுக்கு மேல சாப்பிடல. சொல்ல போனா இப்ப நீங்க எந்த பங்கையும் சேர்த்துதான் சாப்பிடுறீங்க தெரியுமா? போதும், கம்ப்ளீட் பண்ணணும். சேலஞ்ச், இப்ப சேலஞ்ச். சேலஞ்சில் வின் பண்ண என்ன தெரியும்? சேலஞ்சில் வின் பண்ணினா நாளைக்கு இன்னொரு கொரியன் ராமன். இதுக்கு மேல நான் சாப்பிட மாட்டேன். நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஒரு தரம் சாப்பிட்டு பார்க்க, ட்ரை பண்ணி பார்க்க. இப்போ இது எல்லா ஸ்டோர்லயும் கிடைக்குதுதானே, லோக்கல் ஸ்டோர்ஸ்ல எல்லாம் கிடைக்குது. முதல் அவ்வளோ பெரிய பொக்கிஷன் மாதிரி இது எங்கேயோ ஆப்பிக்கோல மட்டும்தான் கிடைக்குமான்னு சொல்லுவாங்க. பட் இப்போ எல்லா லோக்கல் ஸ்டோர்ஸ்லையும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். சும்மா ஒரு ஃபன்னுக்கு சாப்பிடலாம், மற்றபடி பசி தீர்க்கிறதுக்கோ இல்லாட்டி. இதில் சொல்லப்போனால் திரும்ப சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தான் சேம். ஏன்னா சேம் டேஸ்ட் வந்து பார்க்க போனால் கொத்தமல்லி மாதிரி தான் இருக்கு, என்ன கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கு, அவ்வளோதான். ஓகே guys, so this was our experience. அவ்வளோ ஸ்பைசியாக இருக்கும். சும்மா இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்க்கு சாப்பிடலாம், ஒரு ஃபன்னுக்கு சாப்பிடலாமே தவிர மற்றபடி பசி எல்லாம் தீர்க்கிற அளவுக்கு எல்லாம் இது சரி வராது, அவ்வளோ ஸ்பைசி. சொல்ல போனா இதை யாரும் ட்ரை பண்ண நல்லா இல்லை. நல்லா இந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. சாரி, நல்லா இருக்கு, பட் அப்படி விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இல்லை. நாங்களும் இது ஏதோ அந்த ட்ரெண்டிங்ல ஏதோ ராமன் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்படி என்னடா இதுல இருக்குன்னு பாக்குறதுக்காகத்தானே தவிர மற்றபடி வேறொரு இதுவும் இல்லை. So we are going to wind up our video. Let's see you all in another vlog. Bye.